ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 years பேபிக்கான ஒரு கவுன் வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து மெஷர்மெண்ட்டோடு வந்து நம்ம பார்க்கலாம், ஸ்டிச் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது சட்டின் துணி வந்து நான் 1 மீட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல் 1 மீட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். மேலே மட்டும் நான் இந்த நெட் வந்து வச்சு கொள்ள போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1/2 மீட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் என்னுடைய டாப் பார்ட்டை. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 5.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆர்ம்ஹோல் லென்த்தும் 5.25 வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய பஸ்டின் அளவு வந்து 6.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக 2 inch வந்து விட்டு நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்னுடைய ஆர்ம்ஹோல் வளைவையும் நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் லென்த் பார்த்திங்கன்னா நான் 2 inch மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி வித்து வந்து 3 inch வந்து மார்க் பண்ணுறேன். போர்ட் நெக் தான் நான் முன்னுக்கு போர்ட் நெக் மாதிரி வந்து கொடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நான் அதை வந்து வரைஞ்சி விட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய லென்த் பார்த்திங்கன்னா 10 inch வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுங்க. இதுதான் நம்மளுடைய வேஸ்ட் ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து வேஸ்ட் ஏரியாவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 6.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நான் 2 inch வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ 2 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய பஸ்ட் புள்ளியையும் நம்மளுடைய வேஸ்ட் புள்ளியையும் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய கழுத்தாக வந்து வரப்போகுது. அதே மாதிரி ஒரு வளைவாக வந்து உங்களுடைய ஆர்ம்ஹோல் சரிவையும் ஷோல்டர் சரிவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுடைய அளவுகள். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 inch விட்டு நீங்கள் வந்து டாட் பிடிச்சி கொள்ளலாம். நான் இந்த 1 inch வந்து எதுக்காக விட்டுக்கொள்ள போகிறேன்டா, பின்னுக்கு வந்து நான் ஷிப் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 1 inch வந்து விட்டுருக்குறேன். இது வந்து பேக் பீஸ் மட்டும். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துகிட்டு நம்மளுடைய பேக் பீஸை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் கழுத்தை வந்து டீப் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ 6 inch வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி வீ கழுத்து வந்து நான் வரைஞ்சி விட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி உங்களுடைய மெயின் க்ளோத்தில் வச்சும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய மெயின் க்ளோத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ். ஸோ ஃப்ரண்ட் பீஸில் நான் சட்டின் துணி அண்ட் நெட் ரெண்டுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னுடைய கட்டிங் பேப்பரை மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக் பீஸ் நான் வந்து அதே மாதிரி என்னுடைய கட்டிங் பேப்பரை மேலே வச்சு நான் வந்து என்னுடைய சட்டின் அண்ட் அதே மாதிரி நெட் துணி ரெண்டுலையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த இடைவெளி நான் வந்து என்னுடைய சிப் வைக்கிறதுக்காக நான் வந்து 1/2 inch வந்து விட்டுருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு நான் அம்ப்ரெலா கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் என்னுடைய லைனிங் பீஸில் மட்டும். ஸோ இதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதை வந்து இப்படி நீங்கள் வந்து கார்னர் டு கார்னராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மேல் பக்கம் வந்து உங்களுடைய இடுப்பு சைஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய இடுப்பு சைஸை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கீழே வந்து உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இந்த சின்ன பீஸில் வந்து செய்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே உங்களுடைய லென்த்தை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய பீஸ். ஸோ நான் வந்து இந்த லென்த் பார்த்திங்கன்னா நான் 11 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய இடுப்பின் சுற்றளவு பார்த்திங்கன்னா 21 இன்ச் வருது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய இடுப்பு சைஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சட்டின் துணியில் வந்து நான் 4 வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதன் லென்த் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கிறேன். 4 ஃபோல்ட் பண்ணி அந்த அகலத்தை அவ்வளவுமே நான் எடுத்துருக்கிறேன். நான் எங்கேயுமே கட் பண்ணலை. ஸோ இதுன்ற லென்த் வந்து நான் 22 இன்ச் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாப் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய நெட் அண்ட் நம்மளுடைய சட்டின் துணி ரெண்டையுமே சேர்த்து உங்களுடைய கழுத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன், என்னுடைய 2 துணியையும் சேர்த்து பின் பண்ணிக்கொள்கிறேன். பின் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய கழுத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய பேக் பீஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஃபுல்லாகவே என்னுடைய கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி அதே மாதிரி 2 துணியும் விலகாத மாதிரி நான் 2 துணியையும் சேர்த்து வளைச்சி வந்து தையல் போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ். ஸோ நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே சரியாக நம்மளுடைய ஷோல்டர் சரியாக வச்சுட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய கையை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பலூன் கை தான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த கை வீடியோ நான் போட்டால் இந்த வீடியோ வந்து லென்த் ஆயிரம்ன்றதால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கை வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை வந்து நான் இந்த என்னுடைய மெயின் க்ளோத்தில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பின் பண்ணிக்கொள்ளலாம். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 2 கையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகாக வந்துருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளுடைய அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுடைய அளவுக்கேற்ற மாதிரி இடுப்பை வந்து சைட் 2 சைட்டையுமே நீங்கள் வந்து அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய அளவுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 சைட்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமாக ஒரு தையல் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய இடுப்பு சைஸ் அதே மாதிரி என்னுடைய நெஞ்சு சுற்றளவு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அளவுகளை நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டம் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச நம்மளுடைய சட்டின் துணியை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் வந்து நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே வந்து சுருக்கி வந்து வச்சுருக்கிறேன். மேலே வந்து பெரிய தையல் போட்டு நீங்கள் வந்து சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய சட்டின் துணியை. எப்படி வந்து நீங்கள் பெரிய தையல் போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய லைனிங் க்ளோத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். லைனிங் க்ளோத்தில் இந்த கேன் மெட்டீரியலை வந்து நான் 2 வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி லேசாக இடையில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் என்னுடைய கேன் மெட்டீரியல் விலகாத மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இப்படி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ கீழே வந்து ஒரு 1 இன்ச் கேப் வந்து விட்டுட்டு இப்படி சுருக்கி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சுருக்கி அண்ட் மீன்ஸ் அதாவது மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் கீழையும் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து என்னுடைய கேன் மெட்டீரியலை வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே என்னுடைய இன்னொரு லைனிங்கை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். எப்படி அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே வந்து இந்த நம்மளுடைய க்ளோத்துக்கு மேலே நம்மளுடைய அந்த சுருக்கின நம்மளுடைய சட்டின் துணியை வந்து நம்ம வச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து நம்மளுடைய இடுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி சுருக்கி வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம பின் பண்ணி கொள்ளலாம். 3 துணியையும் சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறீங்க. ஸோ இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே நான் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி 2 துணிக்குமே நான் வந்து 2 லைனிங் துணி அதே மாதிரி சட்டின் துணி 3 துணிக்குமே நான் வந்து கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இப்படி வந்து நான் 3 துணியையுமே மேலே வந்து சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறோம்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய கீழ் துணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 துணி வந்து நம்மளுடைய பாட்டம் பீஸில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நம்மளுடைய மெயின் அதாவது நம்மளுடைய டாப் பார்ட்டில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். 2யுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்படி வந்து நீங்கள் 2 துணியையும் சரியாக வச்சு பின் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணிவிட்டு 2யும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பக்கம் வந்து இப்படித்தான் நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பின்னுக்கு வந்து நான் சிப் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ பின் பக்கமாக நான் திருப்பிட்டு இதில் வந்து நான் இந்த சிப்பை வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சிப்பை வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மேலேருந்து என்னுடைய இடுப்புக்கு கீழே ஒரு 3 இன்ச் வரைக்கும் நான் என்னுடைய சிப்பை வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நான் என்னுடைய சிப்பை வந்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மடித்து 2யுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துகிட்டு மேலே வந்து 3 இன்ச் கேப்பில் வந்து நான் என்னுடைய சிப்பை வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பேக் சைட் இருக்குது. இது வந்து நான் ஒரு சிப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு இதுக்கு வந்து பேக் சைட்டுக்கு ஒரு போ இதில் இந்த இடத்துல வந்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேக் சைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கவுண்ட் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.